பெண்களை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? யாரும் இப்போ பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு ஸ்கூல் பெண்களுக்காகட்டும், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாகட்டும், இல்லை காலேஜுக்கு போகக்கூடிய பெண்களாகட்டும், இல்லை அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களாகட்டும், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்காவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம். உங்கள் ஃபோட்டோ வெளியிடாமல், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களை வெளியிடாமல், உங்களோட பேரை வெளியிடாமல் இந்த கேஸை அதிகாரப்பூர்வமாக ஒரிஜினல் சோர்ஸ் உங்கள் கையில் இருந்து நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் இந்த வீடியோட ஒரு முன் உதாரணம். ஸோ அமைதியாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் பிப்ரவரி மாதம் 2019 ஒரு பண்ணை வீட்டில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. ஸோ இங்கே பெண்களை எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா, பெண்கள்கிட்ட நல்ல நட்பு ரீதியாக பழகிறது, அவங்களோட டேட்டாஸு கான்டாக்ட் எல்லாம் வாங்கிக்கிறது, ஆசை வார்த்தையை காமிக்கிறது,